எல்லை கட்டுப்பாட்டு கோடு என்று அழைக்கப்படக்கூடிய லைன் ஆஃப் கண்ட்ரோல் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்தியா பாகிஸ்தான் சுதந்திரத்திற்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் சமஸ்தானத்தை பிரித்துக் கொள்வதில் இருதரப்புக்கும் இடையே போட்டி ஏற்பட்டது. 1949 ஐக்கிய நாடுகள் சபை செய்த மத்தியஸ்தத்தின் அடிப்படையில் இருதரப்புக்கும் இடையேயான எல்லைக்கோடு நிர்ணயம் செய்யப்பட்டது. அதன் பின் 1971 இந்திய பாகிஸ்தான் போரின் முடிவில் 1972 இந்தியாவின் முதல் பெண் பிரதமரான இந்திரா காந்தி அவர்களுக்கும் பாகிஸ்தானின் பிரதமரான சுல்பிகர் அலி பூட்டோவுக்கும் இடையே ஏற்படுத்தப்பட்ட சிம்லா ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இந்த இரண்டு நாட்டிற்கும் இடையே நிர்ணயிக்கப்பட்ட இந்த எல்லைக்கோட்டை எல்லை கட்டுப்பாட்டு கோடு என்று அழைப்பது என்று இருதரப்பும் ஏற்றுக்கொண்டன. ஆனால் இக்கோடு சட்டபூர்வமான ஒன்றல்ல, இது இருதரப்பும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கோடு. சரிங்களா? இவ்வாறு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பிரிவினை செய்யப்பட்ட இக்கோடானது எல்லை ஆணையத்தின் தலைவராக விளங்கிய ராட்கிளிப் அவர்களின் பெயரால் ராட்கிளிப் கோடு என்று அழைக்கப்பட்டு வந்தது. தற்போது இக்கோடு லைன் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது எல்லை கட்டுப்பாடு கோடு என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இதேபோல் இந்தியா, சீனா, பூட்டானின் கிழக்கு பகுதிகளுக்கு இடையேயான எல்லைக்கோடு மக்மகான் எல்லைக்கோடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த மூன்று நாடுகளுக்கு இடையேயான எல்லைக்கோடு 1914ஆம் ஆண்டு இந்தியா, சீனா, திபெத் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் இக்கோடானது தீர்மானிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் இந்தியாவிற்கான செயலராக விளங்கிய ஆர்தர் ஹென்றி மக்மகான் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். சரி.